வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 24 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வங்கக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக நாளை உருவாகி இருக்கிறது. நாளைய மறுதினம் 26ஆம் தேதி ஆந்திர பிரதேச வடக்கு கரையை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவின் மும்பை பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த நிகழ்வு தாழ்வு மண்டலமாக மாறும் வரைக்கும் தமிழ்நாட்டிலே மழை இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை, அதே போல் தஞ்சாவூர் சுற்று வட்டாரத்திலையும் ஒரு மழை வந்திருக்கும். ஏற்கனவே தென் மாவட்டங்களில் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில், குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தோட மேற்கு பகுதியில், திண்டுக்கல் மாவட்ட திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதியில் மழை உருவாகி இருக்கு. அதே போல் சேலம் மாவட்டத்திலிருந்தும் மழை உருவாகி கொண்டிருக்கு. அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. இந்த நிலையில் இன்றைய மழை வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு உறுதியாக தெரிகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்ட மழை வந்தாலும் அது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நுழையுமா, அப்படி வந்தாலும் செயலிழந்து லேசான மழை தான் கொடுக்கும். ஆனால் சேலம் மற்றும் தருமபுரி நாமக்கல் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மழை அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி ஒட்டிய பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை பிடிப்பை கொடுக்கும். அதே போல் நாளை அதிகாலைக்குள்ள, கண்டிப்பாக நாளை அதிகாலைக்குள் டெல்டாவின் கடலோர பகுதியில் மழை இருக்கும். அதாவது பெரும்பாலும் பொழுது விடியும் நேரத்திலேயோ நள்ளிரவுக்கு முன்போ இந்த கடலூருக்கும் மயிலாடுதுறைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வரக்கூடிய மழை காரைக்காலுக்கு கொடுத்து நாகப்பட்டினம் கடலோரம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நள்ளிரவு அல்லது அதிகாலை. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் பெரும்பாலும் நாகப்பட்டினத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கடலோரத்துக்கு உறுதியாக இருக்குது. காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் அப்புறம் புதுச்சேரி விழுப்புரம் உள்ளே கடலூரின் உள்பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை உறுதி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாளை வியாழக்கிழமை 25ஆம் தேதி கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்த்துருக்கிறோம். நாளைக்கு தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கண்டிப்பாக கனமழை இருக்குது. நீலகிரி வால்பாறையெல்லாம் 25ஆம் தேதி தான் அது காற்றழுத்த தாழ்வு, தீவிர தாழ்வு பகுதியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகுது. இதனால் தென்மேற்கு பருவக்காற்றை கண்டிப்பாக கேரளா வழியாக ஈர்க்கும். கனமழை காத்திருக்கிறது கேரளாவிற்கு. அது நீலகிரி